அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்கள் எட்வின். அன்பிற்குரியவர்களே, பாராட்டை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற மக்களுக்கு மத்தியில் பாராட்டை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு பாராட்டை தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. முன்னொரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆற்றுல நிறைய மீன்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. வெரைட்டி ஆஃப் மீன்கள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில மீன்கள் எப்பயுமே ஆக்டிவாக விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு சில மீன்கள் தரையில் அந்த சேர் இருக்கும், அந்த சேத்தில் படுத்துட்டு இருப்பாங்க. எப்பயாச்சும் அவங்களுக்கு மேலே தண்ணிக்கு மேலே வந்து பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா மேலே வருவாங்க, பபுள்ஸ் விட்டுட்டு திருப்பி கீழே போயிடுவாங்க. அதே மாதிரி நண்டு, ஆமை, இந்த மாதிரி நிறைய அந்த நீரில் வாழ்கிற மீன் இனங்கள் மற்றும் இந்த மாதிரியான இனங்கள் இருந்துச்சு. இதில் நண்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கரை ஓரங்களில் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து விளையாடுவாங்க. யாராவது வந்தால் திருப்பி தண்ணிக்குள்ளே சொல்கிறன்னு ஓடிடுவாங்க. இங்கே இவங்க விளையாடுறதுல நிறைய பார்ஷாலிட்டி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, 2 பேரை மட்டும் அங்கே உள்ள அந்த மீன் இனங்கள் சேர்க்கலை. அதாவது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சேர்க்க மாட்டாங்க, எந்த விளையாட்டு இருந்தாலும் சேர்க்க மாட்டாங்க, என்ன மாதிரியான மீட்டிங்ஸ் நடந்தாலும் சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்கள ஒதுக்கியே வச்சுருந்தாங்க. அந்த ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணங்களை நம்ம இப்போ பார்த்துருவோம். முதல் ஒரு மீனை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த மீன் யார் அப்படின்னா வந்து கெளுத்தி மீன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கெளுத்தி மீன் பார்த்திங்கன்னா மூக்கு மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து குத்துச்சின்னா வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும், ஒரு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. அந்த கெளுத்தி மீன் வந்து மூக்கு வச்ச மாதிரி இருக்கும். சில நேரங்களில் 2 இதுவும் இருக்கும், மீசை மாதிரி 2 குட்டி மீசை இருக்கும். அது எப்பயுமே தரையில் தான் இருக்கும், மேலெலாம் வராது. அதனால அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சுட்டாங்க. இது ஒரு சோம்பேறி மீன், இது எங்கள் கூட சேர்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இரண்டாவதாக இந்த நண்டு வகைகள், இந்த நண்டு இனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் இதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்களும் எப்போ பாரு சோம்பேறியாக தான் இருக்கீங்க, அதனால் நீங்கள் 2 பேர் மட்டும், அதாவது இந்த 2 இனங்கள் மட்டும் எங்களோட எதுலேயும் சேராதீங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் இதை சொல்லி அவங்கள வெறுப்பேற்றுறது. இந்த நம்ம ராகிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன மீன் வகைகள் அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த சோம்பேறியோட குழந்தைங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெளுத்தி மீன்களோட குழந்தைங்கள சொல்கிறது. இந்த சைடு வந்தால் அதே மாதிரி அந்த நண்டு வகைகளோட குழந்தைங்கள வெறுப்பேற்றுறது. இது யாருன்னா இந்த ஆக்டிவாக இருக்கிற மீன்களோட குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவும். இப்படியே வருடங்கள் கடந்தது. ஒரு நாள் தண்ணீர் வந்து குறைய ஆரம்பித்தது. தண்ணீர் குறைய ஆரம்பித்தா மீன்கள் அங்கே இருக்கிறது இந்த மீனவர்களோட கண்ணுக்கு நல்லா தெரியும். அப்போது மீனவர் ஒருவர் இதை கண்ணமிட்டு இருந்தார்னா ரெகுலராக பார்த்துட்டு இருந்தார். எப்போ குறையுமோ நம்ம அப்போ வலையை விரித்து அதில் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் முடிவு பண்ணிட்டார். அடுத்த நாள் வலையை எடுத்துகிட்டு வந்துட்டார். வலையை எடுத்துகிட்டு வந்து வலையை வீசிட்டார். அந்த வலை எப்படிப்பட்ட வலை என்றால் பெரிய மீன்கள் மட்டும் மாட்டக்கூடிய வலை. வலை எப்படி இருக்கும், அதில் பெரிய மீன் போச்சு அப்படின்னா அந்த வலைக்கு உள்ளார தலை மட்டும் நல்லா மாட்டிக்கும். இது இப்படி இழுத்தாலும் வராது, இப்படி போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த மாதிரியான ஒரு வலையை வீசி இருந்தார். அங்கே இருந்த எல்லா வகையான இந்த ஆக்டிவ் மீன்கள் இருக்கு இல்லையா, அப்பா அம்மா அவருடைய குழந்தைகள் நல்லா பெருசாக வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வலைக்குள்ளார போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. அந்த சைட்லேருந்து வந்தவங்க இப்படி மாட்டிக்கினாங்க, இந்த சைட்லேருந்து போனவங்க எப்படி மாட்டிக்கினாங்க. ஆக மொத்தம் சென்டரில் வலை, 2 பக்கம் உள்ள மீன்களையும் அந்த மீனவர் உசுப்பேத்தி அந்த வலையில் சிக்க வைத்து விட்டார். மீதம் இருப்பது யார் என்றால் அந்த மீன் குட்டிகள், இந்த குட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, குட்டி மீன்கள், அவங்க மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அது என்னென்னா, ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த மீன் இனமான கெளுத்தி மீனும், அதே மாதிரி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நீர்வாழ் உயிரினமான நண்டு. இவங்க 2 பேர் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைகளுக்கு வேறு வழியே தெரியாமல் அங்கே ஓடுறாங்க. 2 பேரும் ஓடி போயிட்டு, அங்கிள் இந்த மாதிரி ஆண்டி எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாமே வலையில் மாட்டிக்கினாங்க, காப்பாற்றுங்கன்னு கூப்பிடுறாங்க, ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கெளுத்தி மீன்கிட்ட போய் சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த கெளுத்தி மீனுக்கு, எதுக்கு நம்ம உதவி பண்ணணும், நம்ம வந்து வேண்டாதவங்க தானே அவங்களுக்கு, நம்ம வந்து ஒரு சோம்பேறி மீன் அப்படின்னும் போது நம்ம எதுக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. திருப்பியும் அந்த மீன் குட்டிகள் என்ன பண்ணுச்சு, இந்த நண்டுக்கிட்ட போனாங்க. நண்டங்கள் உதவி பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனவர் வந்து ரெடியாக வந்துட்டார். எல்லாத்தையும் பிடிச்சி அதை தலையை திருகி எடுத்துகிட்டு போய் சமைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது இதை பார்த்துட்டு இருந்தால் அந்த
கெளுத்தி மீனுக்கும் நண்டுக்கும் ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. பெரியவங்களாக இருந்தால் பரவாயில்ல, குழந்தைங்க வந்து கேட்கும்போது, அதுவும் ஆபத்தில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக உதவலைன்னா நம்ம மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கெளுத்தி மீன் போயிட்டு அந்த மீனவர் வந்து காலை எடுத்து தண்ணியில் வச்சு அந்த மீன்களை பிடிக்க போகிற நேரம் பார்த்து தன்னோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஊசி மாதிரி ஒன்று இருக்கும், அது கொத்தினா 15 நிமிஷம் வரைக்கும் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன். அதை வச்சு ஒரு கொத்திருச்சு. அப்போ கொத்தின உடனே வழியாக அதை துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓடி போயிட்டு சரி கொஞ்ச நேரம் அதை சரி பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைக்கு ஓடியவர் கொஞ்சம் நேரம் இளைப்பாடுறாரு. இதுக்கிடையில் நண்டு என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட கூட்டத்தை கூப்பிட்டு வந்து ஒரு இடமாக கட் பண்ணி எல்லா மீன்களையும் காப்பாற்றி பத்திரமாக ஆங்காங்கே இருக்கின்ற அந்த வலைங்க இருக்கும், குட்டி குட்டியாக வலைங்க இருக்கும், அதாவது பொந்து சந்து மாதிரி இருக்கும் தண்ணிக்குள்ளேயே, அங்கங்கே போயிட்டு பத்திரமா இருங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இடத்துல அவங்கள தங்க வச்சுக்கிறாங்க. இது வந்து முடியட்டும், அப்புறமா நீங்கள் உங்களோட இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்பிற்குரியவர்களே, கதை முடிந்தது.